உண்மையை கண்டறிவதுதான் ஒரு விஞ்ஞானியின் இலக்கு என்றால் அவன் இதுவரை தான் வாசித்தவற்றுக்கு எதிர்மறையில் தன்னை நிறுத்தி பார்க்க வேண்டும். என்ன விஷயம் லைலா? எனக்கு கவலையா இருக்கு தாத்தா. நாளைக்கு சயின்ஸ் கிளாஸ் இருக்கே, ப்ராஜெக்ட் பண்ணணுமே. அதுல என்ன இருக்கு, செய்யலாம். எப்படி நம்மால பார்க்க முடியுது? நான் செமினார் பண்ணணும் தாத்தா. இது எதுவுமே எனக்கு புரியல. நான் ஃபெயில் ஆகத்தான் போறேன். எல்லாரும் கிளாஸ்ல சிரிக்க போறாங்க. விஞ்ஞானிகளுடைய தேடலும் இப்படித்தான் இருந்துச்சு. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும்னா வெறும் டயக்ராம்ஸை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இங்கவா காமிக்கிறேன். நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு 1000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு மகத்தான நாகரிகம் உலகத்துல பரவி இருந்துச்சு. அதனுடைய மையமா பாக்தாத் மாநகரம் உயர்ந்து விளங்கிச்சு. கலீஃபா அல் மஅமூன் அதை ஆட்சி செய்தார். தன் சாம்ராஜ்யத்தில் அமைதியும் செழிப்பும் உண்டாகணும்னா அறிவு அடைஞ்சே ஆகணும்னு நம்பினார். அதுக்காக கிழக்கிலிருந்து மேற்கு வர கல்வியை தேடி ஒரு மகத்தான பயணத்தை அவர் துவங்கினார். சைனா, இந்தியா, இன்னும் ஆப்பிரிக்காவிலிருந்து தொகுக்கப்பட்ட ஞானத்தை அரபு மொழியில் மொழிபெயர்த்தாங்க. பல்வேறு கலாச்சாரம், மத நம்பிக்கையை சார்ந்த ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்து பல இடங்களில் அறிவாலயங்களை கட்டினாங்க. பல 100 ஆண்டுகள் இவங்க சேர்ந்து உழைச்சி உலகத்தையே மாற்றக்கூடிய விஷயங்களை தாங்களும் கற்று மற்றவங்களுக்கும் பிறப்புனாங்க. எப்படி நம்மளால் பார்க்க முடியுது? லைட் ஒரு பொருளில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கதிர்கள் நம்ம கண்களில் நுழையும் போது நம்மளால் பார்க்க முடியுது. ஐயோ ஹைத்தம், அதான் கிரேக்க அறிஞர் யூக்ளிட் ஏற்கனவே சொல்லியிருக்காரே, நம்முடைய கண்களிலிருந்து வெளிவர்ற மாய கதிர்கள் ஒரு பொருளில் படும்போது தான் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு. ஆனால் எங்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கே, கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரே. இப்னுல் ஹைத்தமே, எதையாவது கொண்டு வந்து ஆதாரம்னு சொல்லக்கூடாது. வெறும் விவாதம் இல்லை அனுமானம், இதை தவிர்த்து ஏதாவது ஆதாரம் இருக்கா? பஸ்ராவின் நண்பரே, உண்மையை தேடுறதுக்கான பாதை கடினமாக தான் இருக்கும். நம்பிக்கையாயிரி. ஆனால் விவாதம், தத்துவம் இது மட்டுமே ஒருத்தரை உண்மையான விஞ்ஞானியாக மாற்றாது. சபையோர்களே, அறிவை தேடிக்கொண்டிருக்கும் மாமனிதர்களே, இந்த தேசத்தின் மகத்தான அறிஞர்களே, கைரோ மாநகரத்திலிருந்து நான் வந்துள்ளேன். எங்கள் மன்னர் சேக்கல் ஹாக்கிமிடமிருந்து ஒரு செய்தி. எங்கள் எகிப்து நாட்டில் மிகப்பெரிய இயற்கை சீற்றம் ஏற்பட இருக்கிறது. ஆம், அது நைல் மகாநதி. அதில் வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் எங்கள் நிலங்கள் அழிந்து விடுகின்றன. இந்த பேராபத்திலிருந்து எங்களை காக்க ஒரு சிறந்த தீர்வாக நைல் நதியின் குறுக்கே ஒரு ராட்சச அணை ஒன்றை கட்டும் சவாலை ஏற்கக்கூடிய ஒரு நபர் இந்த சபையில் இருப்பதாக எங்கள் மன்னர் அறிந்திருக்கிறார். அந்த தைரியமான அறிஞர் இப்போது முன் வரட்டும். எதிர்காலமே வியந்து பார்க்கவிருக்கும் இப்பணியை செய்ய அவர் முன் வரட்டும். அது நான் தான், அல் ஹசன் இப்னுல் ஹைத்தம். ஆமாம், நைல் நதிக்கு குறுக்கே ஒரு அணை கட்டுறது தான் தீர்வுன்னு நம்புகிறேன். உங்கள் அழைப்பை நான் பணியோடு ஏற்றுக்கிறேன். அவசரம் வேண்டாம் நண்பரே, இதை உன்னால் செய்ய முடியலனா அந்த மன்னர் என்ன செய்வார் தெரியுமா? சீக்கிரம் தயாராகுங்கள் அறிஞரே.
காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆக நைல் நதியின் கோரத்தாண்டவத்தை கட்டுப்படுத்தி அதன் வீரியத்தை குறைக்க வேண்டிய சவாலை இப்னு அல் ஹைத்தம் ஏற்றுக்கிட்டார். என்னால் செய்ய முடியல. அப்புறம் என்னாச்சு? இப்னு அல் ஹைத்தம் என்ன செஞ்சாங்க? ஏன் அவரால் டேம் கட்ட முடியல? ஏன் அவரால் முடியலன்னு பல காரணங்கள் சொல்லப்படுது. அணை கட்டினா பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லாம் மூழ்கிடும்னு அவர் கணிச்சதாகவும் சிலர் சொல்கிறாங்க. சரி, அவர் என்னதான் செஞ்சாங்க? அந்த மன்னர் சும்மாவா விட்டாரு? நிலாவுடைய ஒளி அந்த பிரமிடில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நேரான கதிர்களாக இந்த சின்ன ஓட்டையில் நுழையுது, நம்முடைய கண்களில் நுழையிற மாதிரி. இந்த ரூம் தான் என்னோட ப்ரூஃப். நான் சொன்னது சரிதான். வெறும் கோட்பாட்டு அளவுலேயே இருந்த அவருடைய கருத்தை அந்த இருட்டு அறையில் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே செஞ்சு இப்னு அல் ஹைத்தம் உண்மையை கண்டுபிடிச்சார். அதை தொடர்ந்து தன்னுடைய ஒளியியல் புத்தகத்தில் இது சம்பந்தமாக 7 பாகங்கள் எழுதினார். இன்னும் அவர் முன் வச்ச பல கோட்பாடுகள் ரொம்ப காலத்துக்கு மர்மமாகவே இருந்துச்சு. உதாரணத்துக்கு உச்சிவானத்தில் சின்னதாக தெரியுற நிலா அடிவானத்தில் ஏன் பெருசாக தெரியுதுன்னு கூட ஆய்வு பண்ணார். எங்கள் மன்னர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். உங்கள் அறிவு தேடலை சுதந்திரமாக தொடருங்கள் அறிஞரே. இப்னு அல் ஹைத்தமுடைய எழுத்துக்கள் இஸ்லாமிய உலகத்துடைய பொற்காலத்தை இன்னும் ஒளி ஊட்டுச்சு.
அவருடைய பணியை சுமந்து சென்ற மாணவர்கள் இன்னும் பல புது கருத்துக்களை முன் வச்சாங்க. யூரோப்பில் இவர் அல்ஹசன் அழைக்கப்பட்டார். நமக்கு தெரிஞ்ச பல கண்டுபிடிப்புகளுக்கு இவருடைய சிந்தனை தான் இன்னும் அடிப்படையாக இருக்கு. ஸோ அடுத்த தடவை உன் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போதோ, ஒரு சினிமா பார்க்கும்போதோ, இல்லைன்னா உன் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ நமக்கு முன்னால் இருந்த விஞ்ஞானிகள் செய்த தியாகத்தை மறந்துடாது. ஐசக் நியூட்டன் சொல்லுவார், நான் இவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா என்னை பல மாமனிதர்கள் சுமந்து நிற்கிறது தான். யார் அந்த மாமனிதர்கள் நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நீ இப்போ ப்ராஜெக்ட் பண்ணு. தாத்தா, இது அருமையாக இருக்கே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டிப்பாக என் கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போவேன். அதோட எல்லார்கிட்டையும் இப்னு அல் ஹைத்தம் பற்றி சொல்லுவேன். எனக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி. நாம் இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம் தாத்தா. ஓ, எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் டின்னருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். போகலாம்.